வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மேம் சாம்பிள் வீடியோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க பார்க்குறோம் அப்படின்னோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ சைல்ட் பெடகாலஜி நாளைக்கு மார்னிங் கூட பேப்பர் 1, பேப்பர் 2 முடிஞ்சிரும். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 300 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு பேப்பர் 2 அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும். டீன் டெட் பொறுத்தவரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லாத்தோடைய ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு அமைச்சிருப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கு எப்படி லாஸ்ட் டிவிஷன் வந்து 1.5 ஹவர் கொடுத்தணும், அதே மாதிரியே உங்களுக்கு வந்து 6th 7th 8th எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 ஹவர் பிடிஎஃபாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்ல ஓகேங்களா. அந்த கொஷின் ஆன்சர் செக்ஷன் ஆகட்டும், தென் கொஷின் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் செக்ஷன் ஆகட்டும், அண்ட் தென் வந்து அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு அகாடமி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பேன். 499 பே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லா சிலபஸ்க்கான போர்ஷன்ஸ் அண்ட் தென் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ பிஜிடிஆர்பி நேற்று முடிஞ்சதுனால ஒரு 2 டேஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் டெட்டுக்காக. கூடிய விரைவில் முடிச்சிடும். லாஸ்ட் 10 டேஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு கரெக்டாக இருக்கும் ஓவராலாக ஓகேங்களா. ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து ஓகே தமிழ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நான் சொல்லலை, பட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சால் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் முடிஞ்சால் நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டோடைய பருவம் 3 ஓகேங்களா. என்னது? ஸோ 6th ஸ்டாண்டர்டோடைய பருவம் 3 டேர்ம் 3 ஓகேங்களா. ஸோ டேர்ம் 3 உடைய ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் மொத்தமாக பருவம் 3 6th டேர்ம் தேர்ட் யூனிட், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ முடிச்சிடலாம். ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், அதில் வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். சோழ பேரரசை நிறுவியவர் யார் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன், விஜயலால், முதலாம் ராஜேந்திரன், குலோத்துங்கன். ஸோ சோழ பேரரசை நிறுவியார்னா விஜயலால் அவர்கள் தான். காரணம் பாருங்கள், 1850 முத்திரையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த முத்திரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி விஜயால சோழன் பேரரசை நிறுவினார். எங்கன்னு கேட்பாங்க, தஞ்சாவூரில். யாரிடம் வந்து வென்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரையர்களை தோற்கடித்தது முத்திரையர்களை. எந்த நேரத்தில், எந்த டைமில், இல்லை எந்த இயர்னு கேட்டால் 850களில். இரண்டாவது கேள்வி பாருங்கள், தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் அவர்கள். யார்? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்னு கேட்கலாம், இல்லை தஞ்சை கோயில்னு கேட்கலாம். முதலாம் ராஜராஜன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 985லேருந்து கிபி 1014 வரைக்கும் இருப்பார். அந்த பீரியடில், அதாவது அவருடைய முடிவு பீரியடுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 1010களில் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் என்ன, பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவார்கள் ஓகேங்களா. மூணாவது கேள்வி, கங்கை கொண்டான் என்ற பட்டத்தை பெற்ற சோழ மன்னர் யாரா முதலாம் ராஜேந்திரன். என்ன காரணம் அப்படின்னு பாருங்களேன். கங்கை பகுதி வரை வந்து அவர் படையெடுத்து போயிருக்காராம். அதனால வந்து இவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படையெடுத்து சென்றதோடு இல்லாமல் வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ராஜேந்திரனுக்கு இந்த பட்டம் வந்து. ஸோ இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்களா, ராஜராஜன் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினாங்கன்ட்டு. நான் கிரானாலஜிக்கல்ல சொல்கிறேன். அதுக்கடுத்து அப்படியே வந்து 1014 வந்து 1044 கிட்டத்தட்ட 30 வருட காலம் வந்துட்டு இவர் இருக்கார் ஓகேங்களா. நான்காவது கேள்வி, பிற்கால பாண்டிய அரசு வம்சத்தை மீண்டும் நிலைநிறுத்தியவர் யார். இந்த இடத்துல நல்லா பாருங்க, மீண்டும் சொல்லியிருக்காங்க, கடுங்கோன் ஓகேங்களா. கடுங்கோன் அவர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கலப்பராசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கலப்பரர்கள் ஸ்பெல்லிங் தப்பு மாற்றிக்கோங்க. அந்த கலப்பரசை வந்துட்டு விரட்டி விட்டு பாண்டிய ஆட்சியை மீண்டும் வந்து பதிப்பார். எப்படி விஜயன் அவர்கள் சோழ அரசை வந்து தஞ்சையில் வந்து முத்திரையர்களை வந்து இது பண்ணாங்களோ, அந்த மாதிரி இவர் கலப்பராசை பண்ணி கிபி 6ஆம் நூற்றாண்டில் பிடிக்கிறாங்க. இங்கே என்ன ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பரர்கள் வந்து முத்திரையர்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யார் யார் சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்குமே இந்த கேள்விகள்லாம் 2-3 கேள்விகள் வந்தது. யார் சொன்னாங்க, இந்த கிரியேட்டிவ் எஜுகேஷன்ஸ் யார் சொன்னது, ரவீந்திரநாத் தாகூர். இந்த இந்தியன் ஓரியன்டல் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாதிரி கேள்விகள் வந்து கோட்பாடுமே கொடுத்துருந்தாங்க. வில்லியம் பென்டிக் சொன்னது, இன்னொன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், அது மவுண்ட் பேட்டனா, அந்த மாதிரி யார் சொன்னதுன்ற மாதிரி டேரக்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். அதனால் வந்து இந்த மாதிரி யார் சொன்னதுன்னு கேட்டுக்கோங்க. இது 2ஆம் நந்திவர்மன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவருடைய செப்பேடுகள், அவருடைய பில்லர்ஸில் வந்துட்டு முத்திரையர்கள் தான் கலப்பரர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கதா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5வது கேள்வி, 2ஆம் பாண்டிய பேரரசின் சிறப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்றவையானா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ மார்க்கோ போலோ கூட கனெக்ட் பண்ணி நம்ம படித்தோமா இந்த டிஆர்பியில், உங்களுக்கு மறக்காத எனக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவலையப்படாதீங்க, டிஆர்பியில் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். ஸோ இதில் படிச்சிக்கலாம். நான் வந்து ஹிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்ரவி சிவிக்ஸ் பாலிட்டி மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிக்க ஆரம்பிச்சிடறேன் நாளையிலேருந்து ஓகேங்களா. ஸோ நாலேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து என்னோட கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம மற்ற கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், பாலிட்டி நாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சடையவர்மன் சுந்தரபாண்டியனோட காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1651 1668 வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. இவரோட ஆட்சி பேரரசாக பரவுது. இவருடைய ஆட்சி பொற்காலமாக கருதப்படுகிறது ஓகே. ஸோ பாண்டியர்களின் யாருடைய ஆட்சி பொற்காலமாக கருதப்பட்டதுன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி.
6வது கேள்வி, சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாகத்தில் கிராம சபைகள் எந்த முறையில் இயங்கினா உங்களுக்கே தெரியும். குடைவோலை சிஸ்டம் சொல்லியிருப்போம். உத்திரமேரூர் கல்வெட்டுகள்ல இருக்கு. இந்த குடையோலைன்னு ஒண்ணுமே இல்ல, பனையோலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பனையோலையில அந்த எழுத்தாணி வச்சு எழுத்தச்சு வச்சு எழுதுவாங்க. எழுதி ஒரு பெரிய பானை மாதிரி இருக்குங்க. அந்த பானையில போட்டு கிராம தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு குழந்தையை கூப்பிட்டு விட்டு நீ இந்த 5 பேர்ல ஏதாச்சும் சூஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நிலம் வச்சிருக்கணும், நல்லா வந்து அறிவில் வந்து சிறந்தவர்களாக இருக்கணும், கல்வி நன்றாக கற்றுக்கணும், ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சில வந்துட்டு கருத்துகள் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 7வது கேள்வி, முதலாம் ராஜேந்திரன் கடற்படை மூலம் எந்த தென்கிழக்கு ஆசிய சாம்ராஜ்யத்தை தோற்கடித்தான உங்களுக்கே தெரியும். ஸ்ரீவிஜயம். ஸோ ஸ்ரீவிஜய பேரரசுக்கு எதிராக முதலாம் ராஜேந்திரன் வந்து பெரிய கடற்படையை வந்து மேற்கொள்வார். ஓகேங்களா. 8வது கேள்வி, சோழர்களின் ஆட்சியின் போது நில அளவீட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அலகுகளில் தவறானது எது அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. வெளி குழி அப்போ இது வந்து எதுக்கு வந்து எந்த ராஜ்யத்துக்கு வந்து உடன்பட்ட அலகுகள் அளவு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி குழி மற்றும் ஆகியவன பொதுவான அலகுகளாக பயன்படுத்தப்பட்டன. இவை அனைத்தும் சரியானவை. ஓகேங்களா. ஆக்ஷன் கொஷின் வந்து தவறாக இருக்குது, நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன். 9வது கேள்வி, சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் பொற்காலம் என்று எந்த மன்னனின் ஆட்சியை சொல்லலாம்? முதலாம் பரந்தகன் தான். ஓகேங்களா. ஸோ இந்த முதலாம் பரந்தகன் யாருன்னு தெரியுங்களா? இந்த பொண்ணால் வந்து கூரை இது கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, இது சிதம்பரம்க்கு அவர் தான் இவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி பாண்டியருடைய காலத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சடையவர்மன் சுந்தர பாண்டியன் சொல்கிறோமோ, அதே போல் உள்ளாட்சி நல்லா நோட் பண்ணிங்க, மொத்த சோழர்களுக்கும் கிடையாது. உள்ளாட்சி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, லோக்கல் செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட், அந்த மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்துடைய பொற்காலமாக யார் இருக்காங்கன்னா பரந்தகன். ஏன் அப்படின்னா பரந்த உள்ளம் கொண்டதுனால இவருடைய காலம் பொற்காலமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பரந்த உள்ளம்னு வந்துச்சு, பரந்த நெக்ஸ்ட் பொற்காலம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவருடைய காலம் 907 955 வரைக்கும். இவருடைய குறிப்புகள் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டில் தெரிஞ்சுக்கலாம். 10வது கேள்வி, கடைசி பாண்டிய மன்னன் யாருன்னா மாரவர்மன் குலசேகரன் அவர்கள் தான். ஸோ இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் கிபி 1268 1310 வரைக்கும். இவர் இறந்ததுக்கப்புறம் பாண்டியர் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிப்பாங்க. சரி, ஏன் மேம் நீங்கள் 1310 வரைக்கும் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசு இல்லையான்னு கேட்டால் உள்ளூர் வாரிசு சண்டைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 1310 படித்தோடனே உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து மைண்டில் நின்றுருக்கணும். அவர் வந்து படையெடுத்துட்டு வருவாரா, ஸோ அப்பயே வந்து சோழி முடிச்சுட்டு அந்த சுல்தானிய ராஜ்யம் வந்து தொடங்குவாங்க. சுல்தானியம் ராஜ்யம் தொடங்கி 1338 வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஆசன் அவர்கள் வந்து சுதந்திரமாக வந்து விடுவிச்சிருவார் மதுரையை. அவர் வந்து சுதந்திர சுல்தானாக செயல்படுவார். குமாரகம்பனா இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், விஜயநகரத்தை சேர்ந்த குமாரகம்பனா 1338 விஜயநகரத்தை கீழே வந்துட்டு இந்த மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ஆஃப் தமிழ்நாடு இது கீழே வந்துட்டு இது இருக்குது அப்படின்னு ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருவார். இந்த தகவலை இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்பி 2025. ஓகேங்களா. என்ன கேட்டிருந்தாங்கன்னா மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குமாரகம்பனாவுடைய மனைவி அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, சோழர்களின் வரி விதிப்பு முறையில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோழருடைய காலத்தில் நிலவரி வந்து கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. வருமானத்தின் முக்கிய ஆதாரமாக இருந்ததும் இந்த நிலவரி தான். பாண்டிய மண்டலம் வந்து பாண்டிய நாடு அப்படின்னு அழைப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. சோழர் காலத்தில் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேவதானம். ஓகேங்களா. பள்ளிக்கந்தம், பிரம்மதேயம், தேவதானம், செல்லால் வகை இல்லை எதுனா தேவதானம். ஓகேங்களா. தேவதானம்னா என்னன்னா கோயிலுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் சேரிட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நன்கொடையாக கோயில் கொடுக்குறது தான் தேவதானம்னு சொல்லுவாங்க. இந்த பிராமணம்னா பிராமணர்களுக்கு, இந்த பிராமணர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்குற இடமா இருக்கும், பிரம்மோதயமாக தான். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஒரு பாண்டிய மன்னன் அவருடைய புகழ் எப்படி பரவச்சா, அவர் ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரானவர். அவர் வந்து இந்த பிராமணர்களுக்கு வந்து சில இடத்த வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. அதனால் அவர் வந்துட்டு ஒரு பட்டப்பெயர் வச்சுமே சொல்லுவாங்க. அவர் யார், அவரோட பட்டப்பெயர் என்னன்னு அப்படின்னு சொல்லுங்கள். 11வது கேள்வி, மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்று புகழ்பட்ட பாண்டிய மன்னன் யாருன்னா மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதுரை 1310 வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் விஜயநகரெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னேன். 2ஆம் பாண்டிய பேரரசை நிறுவி பெருமைக்குரியவர் யாருன்னா மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள் தான். ஓகேங்களா. அதே போல் பொற்காலம் அப்படின்னு சொல்லும் போது சோழர்களில் யார், பாண்டியர்களில் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பாண்டியர்களில் பொற்காலம் அப்படின்னு சொல்லும்போது சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு கேட்டால் மாரவர்மன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உள்ளூர் நிர்வாகத்தில் எந்த சோழர் வந்து சிறந்தவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா முதலாம் பரந்தகன் அவர்கள் உத்திரமேரூர் கல்வெட்டில் அவர் சொல்லியிருக்காங்க, அவருடைய இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15வது கேள்வி, சோழர்களின் கட்டிடக்கலையில் தனி சிறப்பு. தயவு செஞ்சு இந்த கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், டிஎன் டெட்டில் இந்த
கொஷின்ஸ்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு 20 மார்க்கு. இது எப்படி பிரிப்பாங்கன்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு தென் வந்து பாலிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு தான் எக்ஸ்ட்ரா மார்க் கேட்பாங்க. நீங்கள் வந்து 15 அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸும் ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியோட கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் 8th 9th பக்கம் போனீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மொத்தம் 60 மதிப்பெண்கள் இருக்குன்னா 4ஆக டிவைட் பண்ண மாட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு மேபி ஜியாகிரஃபியில் ஒரு 10 இல்லை ஒரு 14 ஒரு சிவிக்ஸில் ஒரு 14 பாலிட்டியில் ஒரு 14. அதனால் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சீங்க தயவு செஞ்சு நல்லா ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தருவோம், உங்களுக்கு அதுவே போதுமானதை நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நோட்ஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது, ரொம்ப டேரக்ட் கொஷின்ஸுமே வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த நோட்ஸ் மட்டும் படிங்க. எதுக்குன்னா ரிவிஷனுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 14 நாள் தான் இருக்குது. அதுலேருந்து திவாலி அது இதுன்னு சொல்லிட்டு 2-3 நாள் போயிடும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம உட்காந்து படிக்கணும்னு நினச்சாலும் நம்ம அவ்வளோ பெரிய வந்துட்டு இதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா? ஸோ நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ சோழர்கள் கட்டிய கலையின் தனி சிறப்புனா விமானங்கள். ஓகேங்களா? சோழர்களுடைய கோயில்களில் உயரமான விமானங்கள் இருக்கும். அது மேலே ஒரு தனியான சிற்பங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? 2ஆம் பாண்டிய பேரரசின் தலைநகரம் எதுனா மதுரை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாண்டிய பேரரசோட பாரம்பரிய மற்றும் பிரதான தலைநகரம் மதுரை. 17வது கேள்வி, பிற்கால சோழர் காலத்தில் வணிக குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மணிகிராமத்தான்னு சொல்லுவாங்க. இந்த மணிகிராமத்தான்னா என்னன்னா ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஐநூற்றுவர்னா சோழோட காலத்தில் வணிக குழுக்களோட பேர் தான் ஐநூற்றுவர். ஓகேங்களா? ஸோ மணிகிராமத்தானாலும் ஐநூற்றுவரானாலும் எந்த ஒரு காலத்தை சேர்ந்தவர்கள்னா சோழர் காலத்தை சேர்ந்தவர்கள் வணிக குழுவினர்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வச்சு இன்னொரு கொஸ்டின் வந்து பிஜிடிஆர்பியில் வந்துச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 18வது கேள்வி, முதலாம் குலோத்துக்கன் எந்த பேரரசின் வாரிசாக அறியப்படுகிறார்னா சோழருடைய சாளுக்கியா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று நான் வந்துட்டு டிஆர்பி விளக்கம் போது சொல்லியிருப்பேன். முதலாம் ராஜாதித்யா அப்படின்றவர் தான் வந்து ஆன்சராக வருவார். பட் இரும்பினும் ஒரு 5% வந்துட்டு முதலாம் குலோத்துக்கன் ஆன்சராக வரலாம் அந்த ஏகாதிபத்தியம்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சாளுக்கியர் வம்சத்துலேருந்து வந்த ஒரு முதலாம் சோழ சாளுக்கியன்னு சொல்லுவாங்க இந்த குலோத்துக்கன். அதனால் இவருமே சான்ஸ் இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதை லிங்க் பண்ணிக்கோங்க. 1070 1120 வரைக்கும் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சாளுக்கிய இளவரசர், அதே போல் சோழ இளவரசருடைய மகனும் ஆவார். ஓகேங்களா? ஸோ பாண்டியர் காலத்தில் முத்து குளித்தல் எங்கு சிறப்பு பெற்ற விளங்கியதான் கொற்கை. ஸோ இந்த மற்ற எல்லாமே பாருங்கள் இங்கே சம்மந்தம் இருக்காது. பல்லவாஸ்க்கு மாமல்லபுரம், பூம்புகார், சோழாஸ்க்கு காவேரிப்பட்டினம் தான். அப்போ கொற்கை மட்டும்தான் எலிமினேஷன் மெத்தடில் போட்டுக்கோங்க. முத்து குளித்தலில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு ஒரு முத்துடைத்தார் சோழடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் இது வரும் பாட்டு. ஓகேங்களா? அதில் வந்து சொல்லுவாங்க சோறுக்கு வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோழர்கள், அதே போல் முத்துக்கு வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே சோழர்கள் நிர்வாகத்தில் நாடு என்பதன் பொருள் என்னன்னா கிராமங்களுடைய தொகுப்பு. ஸோ நீங்கள் டக்குன்னு நாடுனா என்ன பண்ணுவீங்க? ஓகே மேபி தலைநகரமாக இருக்கலாம். நாடுனா நான் பெருசு ஸ்டேட் மாகாணங்களை தானே குறிப்பிடுவாங்க ப்ரொவின்ஷியல் அப்படின்னா. அது இன்னொரு விஷயம் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 5 கொஷின் சேலஞ்சிங் கொஷின் வருவாங்க. எம்ஜிஆர் பற்றி கேட்டிருந்தேன். நவம்பர் 1 அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வரும். அது வந்து அவங்க மெயின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு 3 கேள்விகளுக்கு வந்துட்டு இந்த ஹிப்போக்ளஸ் சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. சம்திங் அந்த அதுக்கு வந்து விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காற்றுன்னு சொல்லுவாங்க தமிழ் அர்த்தம். அந்த கொஷினுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இல்லை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கொஷினுமே நான் சொல்லியிருந்தேன். அந்த விஎஸ் ஸ்மித்து, ஹெச்பி ஹெவல்ஸ் அந்த கொஷினுக்கும் சரியான ஆப்ஷன் இல்லை. ஜான் ஹாமில்டன் வருவாங்க. அதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே அது கிட்ட போனால் தலாமி அப்படின்னு கொடுக்கலாம் அவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேள்விகளுக்கு இன்னொரு கேள்விகளுக்கு வந்து வெர்சாய்ஸ் ஒப்பந்தம், புக்ரெஸ்ட் ஒப்பந்தம் கொடுத்துருந்துப்பாங்க. ஓகேங்களா? பால்கன் வாரோட எண்டுக்கு அந்த கேள்விகள் கிட்டத்தட்ட சேலஞ்ச் பண்ணணும்னா தயவு செஞ்சு இந்த கொஷின் நம்ம அகாடமி மூலமாக சேலஞ்ச் பண்ணலாம். நீங்களும் பர்சனலாகவே இந்த 5 கொஷின் சேலஞ்ச் பண்ணுங்கள். 5 கொஷின் சாதாரண மார்க்கில் 0.1 மிஸ் பண்ணவங்களால நான் பார்த்துருக்கேன் நெட் செட் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து கட் ஆஃப் மேபி எப்படி வேணாலும் மாறலாம். உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு லேட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு 1 day 2 days எடுத்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நாடுனா வந்து சோழர்களுடைய சோழருடைய காலத்தில் கிராமங்களுடைய தொகுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து யூனிட் 1 அதாவது 6ஆம் வகுப்போடைய டேர்ம் 3யோட யூனிட் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிட் 2 மௌரிய பேரரசுக்கு பிந்திய அரசியல் நிலவரம். ஓகேங்களா? ஸோ 21வது கேள்வி, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் வட இந்தியாவில் ஆட்சி செய்த முக்கிய வம்சம் என்ன? சுங்கர்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசி மௌரிய மன்னரை கொண்டு விட்டு புஷ்யமித்ர சுங்கர் வந்து சுங்க பேரரசை நிறுவார். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ சுங்க பேரரசை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் சுங்க வம்சத்தை நிறுவியான புஷ்யமித்ர சுங்கர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185களில் சுங்க வம்சத்தை நிறுவுறாரு. மௌரியர் பேரரசுக்கு பிந்திய காலத்தில் வடமேற்கு பகுதிகள் இருந்து இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்த முதல் வெளிநாட்டவர் யாருன்னா கிரேக்கர்கள் தான். எங்கள் மௌரிய பேரரசு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மௌரிய பேரரசுக்கு பிந்தைய காலத்தில் எங்கள் வடமேற்கு பகுதியிலிருந்து எந்த பகுதி? வடமேற்கு பகுதியிலிருந்து கிரேக்கர்கள்.
அந்த கிரேக்கர்கள வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பாக்டிரியன் கிரேக்கர்கள்னு சொல்லுவோம். இந்த இந்தோ கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து பார்த்தியான்ஸ், ராஷ்டிரகூடா, இந்தோ கிரேக்கன்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க பார்த்தீங்களா? ராஷ்டிரகூடாஸ். அதுல வந்து நம்ம எங்க படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் யூனிட் 1 அண்ட் 2ல படிப்போம். இதுல வந்து நம்ம இதிலயே படிச்சுருவோம். 6ல ஸ்டார்ட்டிங்ல ஓகேங்களா? ஸோ இந்தோ கிரேக்கர்கள் பொறுத்தவரைக்கும் மிகவும் புகழ்பெற்ற மன்னர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிந்தா. 1 செகண்ட்ங்க. ஓகே. ஸோ இந்தோ கிரேக்க மன்னர்கள்ல ரொம்ப மிக புகழ்பெற்றனா மினாண்டர்ன்னு சொல்லுவாங்க. இல்ல மிலிந்தான்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். பிராக்கெட் போட்டு வந்தா ஒரு கொஸ்டின் வந்து மேபி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டா இருந்தா டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெறைய கிளிக் ஆகும். சிலது கிளிக் ஆகாத கொஸ்டின் நான் சொல்றேன். பிஜிடிஆர்பில வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா? அப்துல் கலாம் ஆசாத் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சத்தீஸ்கர் சம்திங் வரும். ஆனா இவங்க வந்து லோவா யூனிவர்சிட்டின்னு சம்திங் போட்டு பிராக்கெட்ல பஞ்சாப் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படியும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்லாம் கொஷின்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. 75% உங்களுக்கு தெரியலாம் அப்படி போகலாம். இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஒரு அப்படியே எலிமினேட் பண்ணிடுங்க 2 ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் போங்க ஓகேங்களா? ஸோ இந்தோ கிரேக்கர்கள் மன்னர்கள் மிகவும் புகழ்பெற்றனா மினாண்டர், மிலிந்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த இது வந்து இந்துக்களும் கிரேக்கர்களும் அதாவது இந்தியர்களும் கிரேக்கர்களும் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா மெலிந்து போயிருப்பாங்க. ஆனால் மின்னுவா ஷைனிங்காக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த துறவி நாகசேனனுடன் அவர் நடத்திய உரையாடல்களை மிலிந்தா பன்கா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன் அவரை மிலிந்தா அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பௌத்த துறவி இருக்கார் பார்த்தீங்கன்னா, யார் நாகசேனர். நீங்க வந்து எங்க பார்த்திருப்பீங்க நாகசேனரையும் அந்த இவங்கலாம் முன்னாடி வந்திருப்பாங்க பௌத்த துறவிகள் பார்த்தோனையும் ஓகேங்களா? ஸோ அவங்க கூட ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் அந்த கான்வர்சேஷன் இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் எப்படி வந்துட்டு இப்போ மேகபெத், ரோமியோ ஜூலியட்லாம் கான்வர்சேஷனாவே ஒரு நூல் எழுதுவாரோ, அந்த மாதிரி இந்த நாகசேனரும் யாருன்னு கேட்கலாம் ஓகேங்களா? மிலிந்தா பேசி உரையாடல் எழுதிய அந்த மிலிந்தா பன்கான்ற நூல் யாரை பத்தினதுன்னு கேட்கலாம். நாகசேனரும் மிலிந்தாவும் நடத்திய உரையாடல் தான் ஓகேங்களா? 25வது கேள்வி. மௌரிய பேரரசுக்கு பிந்தைய காலத்தில் தென்னிந்தியாவில் ஆட்சி செய்தவர் யார்? நம்ம என்ன பார்த்தோம்? வடமேற்கு பகுதி. அதுக்கு தான் நான் அழுத்தி சொன்னா வடமேற்கு பகுதிகள் அப்படின்னா சுங்கர்கள். புஷ்யமித்ரா சுங்கா 185களில் வருவாரு. சுங்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. மௌரிய பேரரசுக்கு பிந்தைய தென்னிந்தியாவிலாம் சாதவாகனர்கள். அதுல முக்கியமானவர் யாருன்னா கௌதமி சதகர்ணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சாதவாகனர் பொறுத்த வரைக்கும் ஆந்திராக்களில் சேர்ந்தவர்கள். தக்கான பகுதியில் ரொம்ப வலிமையான சக்தி வாய்ந்த ஊருடர்கள் வந்து இவங்களுக்கு இருந்தது. ஸோ சாதவாகன வம்சத்தை நிறுவியான சிமுகர் ஓகேங்களா? ஸோ சாசி அப்படின்னு சசின்னு சொல்லியிருப்பேன் சிமுகர் அவர்கள் ஓகேங்களா? இந்த சிமுகர் கிமு 9ஆம் நூற்றாண்டுல வந்து சாதவாகன வம்சத்தை உருவாக்குறாரு. 27வது கேள்வி. சாகயரா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா கிபி 72வது உங்களுக்கே தெரியும். கனிஷ்கருடைய காலத்தில் குஷான மன்னன் கனிஷ்கர் இருப்பார் ஓகேங்களா? அதில் 3 பேர் தாங்க வருவார். காட்பீசிஸ் வருவார், கனிஷ்கர், அப்புறம் வாசுதேவர் வருவார் ஓகேங்களா? கிபி 78களில் சொல்லுவாங்க. 28வது கேள்வி. குஷான வம்சத்தின் நிறுவியரான குஜாலா காட்பீசிஸ் ஓகேங்களா? ஸோ இவர் தான் குஷான வம்சத்தை நிறுவுறாரு. 2ஆம் அசோகர் என்று பெயர் பெற்றவர் வந்து யாருன்னா கனிஷ்கர் அவர்கள். இந்த 2ஆம் அலெக்சாண்டர், 2ஆம் அசோகர் இவங்களாம் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ பௌத்த மதத்தை பரப்ப ஆற்றிய பணிக்காக கனிஷ்கருக்கு 2ஆம் அசோகர். ஏன் அப்படின்னா அசோகர் அவர்கள் வந்து இந்த பௌத்த மதத்தை தழுவியதற்கு அப்புறம் அதாவது இந்த கலிங்க வார் 261களில் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் வந்து இறந்து அந்த ரத்தம் வந்து வெள்ளமாக ஓடுதான். ஆறு மாதிரி வெள்ளமாக ஓடுதான். அதை பார்த்து மனம் உருகி இறங்கி பௌத்த மதத்தில் போய் ஜாயின் பண்ணுவார். அப்போ இன்னும் ஆல்ரெடி இருப்பார். ரொம்ப வந்துட்டு பௌத்தத்தில் இணைந்து என்ன பண்ணுவார்னா இந்த அவர்களுடைய மகளை வந்துட்டு அனுப்புவாங்க ஓகேங்களா? நீ போய் வந்து பரப்பு அப்படின்ற மாதிரி பௌத்தத்தை பரப்புன்ட்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு யார் வந்துட்டு அவ்வளோ பௌத்த மதத்துக்கு தொண்டு செய்தார்கள் பார்த்தா கனிஷ்கர். அதனால அவர் வந்து 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்றாங்களாம். 30வது கேள்வி. கனிஷ்கர் எந்த பௌத்த மாநாட்டை ஏற்பாடு செய்தார்னா 4வது ஓகேங்களா? ஸோ அந்த கால அசோகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அசோகர் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 4 பேரும் யார் வந்து கூட தலைமை வசுமித்திரா, நாகார்ஜுனா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 4வதுல. ஸோ அந்த மாதிரி யார் தலைமை தாங்கியவர், யார் வந்து அரசராக இருந்தாங்க, என்ன பௌத்த மதம், அந்த பௌத்த மதத்தில் எதில் ஹீனயானம் மகாயானம் பிரிஞ்சது, எதெல்லாம் நூல் தொகுத்தாக அந்த வினய பெட்டகம், அபிதாம பெட்டகம் அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ 4வது பௌத்த மடம் காஷ்மீரில் நடக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குஷானர்களின் தலைநகரம் இருந்தால் வந்து தற்போதைய பேஷ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த புருஷபுரம் சொல்லுவாங்க எல்லாம். என்னது குஷானர்கள் புருஷபுரம் இல்லை பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆப்ஷன் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஓகேங்களா? அதான் முதன்மை தலைநகரம். மௌரிய பேரரசுக்கு பிந்தைய காலத்தில் காந்தார கலை பள்ளி எதன் கலவை ஆகும்? ஸோ மௌரிய பேரரசுக்கு அப்புறம் இந்த காந்தார கல்வின்னு கனிஷ்கர் கிட்ட படிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் எந்த கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களும் கிரேக்கர்களும் இவங்க 2 பேர்த்துடைய கலவை தான் இந்த காந்தார கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? கிரேக்க ரோமானியம் சொல்லுவாங்க. இதுக்கான பள்ளிகளுமே காந்தார கலை பள்ளிகளுமே நிறைய திறக்கப்பட்டிருக்கும். அதாவது ஹெலனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அந்த மாதிரி பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும். 33வது கேள்வி. பிரக்ருத மொழியில் காத சப்தசதி என்ற நூலை எழுதியவர் எந்த மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க? பிரக்ருத மொழியில் காத சப்தி. ஏன் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு வந்து நூல் பற்றி இந்த தலாமி பிளைனின்ற ஆப்ஷன்ஸ் வச்சு 4 கொஷின்ஸ் வந்துச்சுங்க ஆக்சுவலாக. அதனால தான் இந்த புக் நூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஓகேங்களா?
பிஜிடிஆர்பியில். அதனால தான் ஸோ அது ஓரியன்டட் மேபி இப்படியும் கேட்கலான்றதுக்காக எடுத்தேன். ஸோ என்ன முதல்ல பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகிருத மொழியில காத சப்தசதி அப்படின்ற நூலை யார் எழுதுறாங்கன்னா, எந்த ஒரு சாதவாகன அரசர், எந்த அரசர்ன்னு கேட்டா சாதவாகன பிரகிருத மொழியில காத சப்தசதி அது ஓகேங்களா. ஹாலர் அப்படின்றவர் எழுதுறாரு. ஓகே, ஏன்னா ஹாலர் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே கௌதம சதகர்ணி பிக் ஆவார். ஆனால் ஹாலர் தான். கௌதம சதகர்ணி பற்றியும் ஒரு கேள்விகள் வந்திருந்தது. இந்த ஹாலர் அப்படின்றவர் யாருன்னா சாதவாகன வம்சத்தில் ஒரு மன்னர். இவருடைய கவிதை தொகுப்பு ஓகேங்களா. ஸோ வந்து புதினமா இல்லை உரையாடலான்னு கேட்டால் கவிதை தொகுப்பு ஏன்னு சொல்கிறேன். தமிழில் ஒரு கொஷின் வந்துச்சு ஓகேங்களா, அதுக்காக சொல்கிறேன். சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபூதி. ஸோ நான் ஷார்ட்காக சொன்னேன். கடைசி வந்து அந்த ரிப்பன் சுங்கு போடும்போது பட்டை அடிச்சுட்டு கிளம்பிடும், விபூதி போட்டுரும் ஓகேங்களா. சுங்க வம்சம். தேவபூதி சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் ஆவார். அவர் வாசுதேவர் கன்வரால் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகும் வாசுதேவர் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைனஸ்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த சாதவாகனர்களுடைய ஆரம்ப கால தலைநகரம் எதுனா அப்படின்னு பார்த்தா பிரதிஷ்டானம் இல்லை பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னது பிரதிஷ்டானம் இல்லை பைத்தான். இந்த மகாராஷ்டிராவில் தான் இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. சாதவாகனர்களுடைய ஆரம்ப காலத்துடைய தலைநகரமாக இருந்தது தான் இந்த பிரதிஷ்டானம் பைத்தான் ஓகேங்களா. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஏன்னா சாதாரணமாக போய் இப்படி பிரதாஷ்டானமாக வந்துட்டு பைத்தியக்காரெலாம் கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சகாப்தம் ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். ஸோ இது என்ன அப்படின்னா எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பினா கனிஷ்கர் வந்து முடிசூட்டு விழாவை குறிக்கும் விதமாக தான் சகாப்தம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ சாகர் மன்னர்களின் மிக முக்கியமானவர் என ருத்ரதாமன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ருத்ரதாமன் அப்படின்னா கல்வெட்டு லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஜுனாகத் கல்வெட்டை வெளியிடுவார். இந்த கல்வெட்டு ஜுனாகத் கல்வெட்டு குஜராத் பகுதியை இருக்கும். குஜராத் பகுதி ஆண்டவர் தான் இந்த ருத்ராமன் ஜுனாகத் அவர்கள். 38வது கேள்வி, சுங்கர்கள் காலத்தில் மீண்டும் முக்கியத்துவம் பெற்ற மதம் எதுனா இது பிராமணியம் ஓகேங்களா, இந்து மதம் ஓகேங்களா. ஸோ பிராமணியம் நம்ம சுங்கர்கள் ஆட்சியில் அஸ்வமேத யாகங்கள் நடத்தப்பட்டு பிராமணிய மதம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றது. கொஷின் வந்து டிஆர்பிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் மேபி பார்க்கல, டெட்டு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா திருப்பியும் சொல்கிறேன். அஸ்வமேத யாகத்தை முதல்ல நடத்தினவங்க ஏன்னா சுங்கர்கள் தான். நான் வந்து முன்னாடி சொல்ல இந்த ஏன்ஷியன் பீரியடில் அப்போ அந்த பிராமணர்களில் சொல்ல இந்த மௌரியர்கள் வம்சங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது அஸ்வமேத மதம் சுங்கர்கள் கிட்ட தான். கனிஷ்கர் காலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற பௌத்த தத்துவ ஞானி யாருன்னு அப்படின்னு கேட்டால் அஸ்வகோஷர் ஓகேங்களா. அந்த அஸ்வகோஷர் நீங்கள் பௌத்த மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. அஸ்வகோஷர் கனிஷ்கருடைய காலத்தில் புகழ்பெற்ற ஒரு தத்துவ ஞானி ஃபிலாசபர் ஓகேங்களா. இந்த அஸ்வகோஷர் கனிஷ்கர் அரசவையில் இருந்தவர். இவர் எழுதிய நூல் என்னன்னா புத்த சரிதம் அப்படின்ற நூல் எழுதுனா அஸ்வகோஷர் அவர்கள் ஓகேங்களா. ஸோ கோஷம் போட்டுக்கிட்டே வந்துட்டு புத்தரை பற்றி எழுதுறாரு. மௌரிய பேரரசுக்கு பிந்தைய காலத்தில் வட இந்தியாவில் நல்லா பார்த்துக்கோங்க, வட மேற்கில் வந்துட்டு யார் வராங்க, அதுக்கப்புறம் தென்கிழக்கு பகுதியில் சாதவாகனர்கள் வருவாங்க. வடமேற்கு பகுதியில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க கன்வர்கள், இந்த வட இந்தியா பகுதிகள் பார்த்த வரைக்கும் கன்வர்கள் வருவாங்க. வடமேற்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் யார் வராங்கன்றதை நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாமே படிச்சிருப்போம். இந்த வடக்கு கிழக்கு தெற்குலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த சுங்கவம்சம் வந்து வீழ்ச்சிக்கு பின் கன்வர்கள் வந்து வட இந்தியாவில் குறுகிய காலம் தான் ஆட்சி செய்கிறாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ பெருசுலாம் ஆட்சி செய்யல, சின்னதாக குறுகிய காலத்தில். ஸோ இதோட என்ன பண்ணுதுன்னா பருவம் 3ல் அலகு 2 முடிஞ்சிச்சு. இப்போ யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3யோட டாபிக் என்னன்னா பேரரசர்களின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தனர்கள் ஓகேங்களா. ஸோ குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அவர்கள். ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவுறாரு. கடோத்கச்சன் அவருடைய பையன். இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பட்டப்பெயர்கள் கொடுத்தாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. 42வது கேள்வி, இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் சமுத்திரகுப்தர் அவர்கள் தான். இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா வரலாற்றாசிரியர் V.S. ஸ்மித் அவர்கள் சமுத்திரகுப்தருடைய தொடர்ச்சியான வெற்றிகளுக்காக அவரை இந்தியன் நெப்போலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார்கள் ஓகேங்களா. இப்போ எப்படி கனிஷ்கரை வந்துட்டு அவர் பௌத்த மதத்தை பரப்பதுனால 2ஆம் அசோகர்னு அழைக்கிறாங்களோ, அலெக்சாண்டர் வந்து எப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றிருப்பாரோ அந்த மாதிரி சமுத்திரகுப்தர் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால வந்துட்டு இவ்வளோ அப்படி அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் அவர்கள் சொல்கிறாங்க. குப்த காலத்தின் சீன பயணி ஃபாகியன் யாருடைய ஆட்சியின் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 405 411 வரை வந்து சந்திரகுப்தா 2 இருப்பார். ஸோ சந்திரகுப்தா 2க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் 405 411 வரை வந்து சந்திரகுப்தருடைய ஆட்சியில் வந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் தான் இந்த வந்துட்டு ஃபாகியன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ ஃபாகியன் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியம். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புத்தான்ற மாதிரி சில நூல்கள்லாம் எழுதியிருப்பார், அதை படிச்சுக்கோங்க. குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நாலந்தா கட்டினது வந்து சக்கராதித்யான்னு சொல்லக்கூடிய குமாரகுப்தர் அவர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கும். மகாகவி காளிதாசர் யாருடைய அவையில் 9 ரத்தினங்கள் நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க ஒருவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தருடைய அவையில் தான். இந்த காளிதாசர் பொறுத்த வரைக்கும் காளிதாசர் மட்டும் இல்லாமல் தன்வந்திரி ஆகட்டும் சில அறிஞர்களும் இவர் அவைகளில் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 46வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தன வம்சத்துடைய மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா உங்களுக்கே தெரியும், ஹர்ஷவர்தன் அவர்கள் தான். ஸோ ஹர்ஷவர்தனை பொறுத்த வரைக்கும் காலம் 606 647 வரைக்கும் வர்த்தனருடைய வம்சத்தை
பேரரசு வந்து வட இந்தியாவுக்கு நிலைநிறுத்தியவர் யாருன்னா ஹர்ஷர் தான். ஸோ இவர் தான் கடைசி இந்து பெரிய சாம்ராஜ்யத்தோடைய லாஸ்ட் அரசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இவர் 643 கன்னௌஜில் வந்து பௌத்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணுவார். பிரியாகை பொறுத்த வரைக்கும் அலகாபாத்தில் எல்லாரும், அதாவது சமணம், பௌத்தம், ஹிந்து அந்த மாதிரி அனைத்து மதத்துக்கான ஒரு மாநாடும் ஸ்டார்ட் பண்ணுவார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. ஹர்ஷசரிதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பாணர் அவர்கள். இவரை பாணப்பட்டர் அப்படின்னு சொல்வார்கள். பாணர் அப்படின்றவர் வந்து அர்ஷருடைய அவையில் ஒரு அரசவை கவிஞராக இருந்திருப்பார். ஓகேங்களா. அர்ஷருடைய வரலாற்றை வந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ 48வது கேள்வி பாருங்கள். ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்து சீன பயணியான யான்ஷங் அவர்கள். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வான்ஷங் அப்படின்னு சொல்வார்கள். இவர் வந்து தமிழில் யான்ஷங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷருடைய ஆட்சியில் இந்தியாவுக்கு வந்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றார், அப்படின்னா படிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவருடைய இன்னொரு கேள்விகள் வந்து இன்னும் டிஃபிகல்ட்டாக கேட்கணும் மேபி நினச்சாங்கன்னா, இவர் வந்து போவார் பார்த்தீங்களா, அதாவது இந்த சீன பயணியான யான்ஷாங் வந்து சீனாவுக்கு மீண்டும் செல்வார்கள். முடித்துவிட்டு இந்த பல்கலைக்கழகம் அவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் முடித்துட்டு செல்வாங்க. அவங்க செல்றத எந்த ஒரு கோட்பாடாக சொல்லுவாங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 49வது கொஷின். குப்தர் காலத்தில் சிறந்த சமஸ்கிருத நாடகங்களில் ஒன்றான சகுந்தலம் என்ற நூலை எழுதியவர்னா காளிதாசர் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ காளிதாசர் பொறுத்த வரைக்கும் மிக 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 அப்படின்னு சொல்கிற தலை சிறந்த படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதிய சகுந்தலம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சகுந்தலமுடைய முழு பெயர் என்னன்னா அபிஞான சகுந்தலம் இப்படியும் கேட்கலாம். டேஷ் கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் நேம்ஸ் கொடுத்துட்டு என்ன சகுந்தலம் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். 50வது கேள்வி. குப்தர் காலத்தில் பாகா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவரி. ஸோ அங்கே முன்னாடி நம்ம சோழர்களுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க, கடமை அப்படின்னு சொல்லுவாங்க நிலவரியை. இங்கே குப்தர் காலத்தில் பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நிலவரி பாகா அப்படின்றது மன்னருக்கு உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க தொழில் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவாக இருக்கலாம், அந்த மாதிரி மன்னருக்கு உற்பத்தியில் 6ல் ஒரு பங்கு, ஓகே 1/6 வந்துட்டு பங்கு செலுத்துறது தான் பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பகுதியும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க பாகா. ஓகேங்களா. ஸோ 51வது கேள்வி. அர்ஷரின் தலைநகரம் என்ன? கன்னௌஜி. ஸோ அர்ஷர் வந்து ஆரம்ப காலத்தில் எங்கே தலைநகரம் வச்சுருந்தா தானேஸ்வரமில் வச்சுருப்பார் கேபிட்டல். பிற்காலத்தில் கன்னௌஜிக்கு மாற்றுவார். அந்த கன்னௌஜிக்கு மாற்றினதுக்கப்புறம் 643 வந்துட்டு கன்னௌஜில் பௌத்த சமய மாநாடும் வந்துட்டு நடத்துவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மதமுக்கான ஒரு மாநாடும் நடத்துவார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் எழுதின 3 நூல்கள் மிகவும் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தானேஸ்வரத்துலேருந்து எங்கே மாற்றாங்கன்னு கேட்கலாம். நர்மதை நதிக்கரையில் சாளுக்கியருடைய சேர்ந்த 2ஆம் புலிகேசின் அவர்களால் தோற்கடிக்கப்படுவார். நர்மதை நதிக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஷர் காலத்தில் கடைசி முக்கிய நிகழ்வு எதுனா புலிகேசி 2ஆல் தோற்கடிக்கப்பட்டது தான். ஸோ இப்போ தான் சொன்ன நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷர் வந்து அந்த சாளுக்கிய மன்னர் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வர்த்தன வம்சத்துடைய நிறுவியவையான புஷ்யபுதி அவர்கள். இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ வந்துட்டு லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்யபதி வந்து எந்த வம்சத்துடைய லாஸ்ட்டில் இருப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். புஷ்யபதி தான் வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் அல்லது புஷ்யபுதி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை வர்த்தன வம்சம் கேட்காம புஷ்யபுதி வம்சம்னு கேட்கலாம். 54வது கேள்வி. குப்தர் காலத்தில் கோ பூமி என்ற அழைக்கப்படும் நிலைமை கோமாதான்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ கோமாதானா எதை குறிக்கும்? மாடுகளை குறிக்கும். அப்போ மேய்ச்சல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ பூமி என்பது மாடு மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலமாகும். 55வது கேள்வி. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை குறித்துனா சமுத்திரகுப்தர் அவர்கள் தான். ஓகேங்களா. இது 33 லைன்கள் இருக்கும். எந்த நாகரி வடிவத்தில் அந்த மாதிரி லைன்கள் இருக்கும். சமஸ்கிருதம் தான் அப்போது வந்து அவங்களுடைய அவையுடைய மொழியாக இருந்தது. ஹரிசேனா அவர்கள் இந்த கல்வெட்டில் வந்து செதுக்கிறாரு. குப்தருடைய இராணுவ வெற்றிகளை பற்றி எந்த வெற்றின்னு கேட்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷனா, நிர்வாகமா, இராணுவமா, இல்லை கலை அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தருடைய இராணுவ மிலிட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி கூறுறாரு இந்த ஹரிசேனர் அவர்கள். ஓகேங்களா. குப்தர் காலத்தில் உலோகவியல் வல்லுநர்கள் உருவாக்கிய மிக சிறந்த எடுத்துக்காட்டுனா மெக்ரோலி தூண் கல்வெட்டு தான். இதை உருவாக்கியவர் 2ஆம் சந்திரகுப்தர் அவர்கள். யாரை பாராட்டி உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா சந்திரகுப்தா 1 வந்து பாராட்டி உருவாக்குறாரு. இந்த மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்குது. இந்த தூண் இரும்பு செய்யப்பட்ட தூண் இன்றளவும் துருப்பிடிக்காது இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய தொழில்நுட்பம் சிறப்பு வந்து இன்றளவும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 57வது கேள்வி பாருங்கள். அர்ஷருடைய ஆட்சியின் போது அரசுக்கு செலுத்தப்பட்ட நிலவரி பங்கு என்னன்னா இதே சேம் தான் பாகா அப்படின்னு பார்த்தோமா நிலவரி குப்தர் காலத்தில். அதே தான் அர்ஷருடைய காலத்தில் வர்த்தன டைனசிட்டி சேர்ந்த ஹர்ஷவர்தனுடைய காலத்தில் 6ல் ஒரு பங்கு வந்து தரணும். அங்கேயும் அதே தான். இங்கேயும் ப்ரொடக்ஷனில் 6ல் ஒரு பங்கு, இங்கே வந்து அதே சேம் விளைச்சலில் 6ல் ஒரு பங்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அர்ஷரால் எழுதப்பட்ட நாடகங்கள் அப்படின்னும் போது பிரியதர்ஷிகா, நாகநந்தா, ரத்னவல்லி அப்படின்ற 3 சமஸ்கிருத நாடகங்கள் ஹர்ஷவர்தனால் எழுதப்பட்டது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கிருஷ்ணதேவராயரும், அஷ்ஷா ஓகேங்களா? இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நூல்கள் எழுதியிருப்பாங்க. இத தாண்டி தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் யாருன்னா, கிருஷ்ணதேவராயர் பார்த்திருப்போம் ஓகேங்களா? முக்தமல்லியா அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு ஜாம்பவ கல்யாணம் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத நூல் எழுதியிருப்பார். இன்னொரு நூலுமே சமஸ்கிருதத்தில எழுதியிருப்பாரு. அத தாண்டி என்னன்னா, அது வந்துட்டு இந்த அமுக்தமல்யம் அப்படின்றது வந்து ஆண்டாள பத்தி எழுதியிருப்பார்ன்னு நினைக்கிறேன். அந்த நூல் தெலுங்குல இருக்கும். மத்த எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும். இத தாண்டி தென்னிந்தியாவுல பல்லவர்களா மகேந்திரவர்மன் அவர்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மட்டவிலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னொருத்தர் யாருன்னா, விஜயநகர்ல இருக்கக்கூடிய குமார கம்பனுடைய மனைவி கங்காதேவி அவர்களால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் நூலையும் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் யாருன்னா, நூல்கள் அது மட்டும் இல்லாமல் அரசராகவும் இருந்திருப்பாங்க. சரி இதெல்லாம் தாண்டி யாருன்னா, பாபர் அவர்கள் துசுக்கி பாபரி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு சுயசரிதைய. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? அஷ்ஷரோட அதுக்கப்புறம் ஹுமாயூனுடைய எழுதுறது அவங்களுடைய சிஸ்டரான அந்த அமுதா பேக் அவங்க பேர் என்ன? அமிதா பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரியதர்ஷிகா, நாகநந்த, ரத்னாவளி இந்த 3 சமஸ்கிருத நாடகங்களையும் ஹர்ஷவர்தன் எழுதுகிறார். 59வது கேள்வி. குப்த பேரரசை பொற்காலம் என்று அழைக்க காரணம் என்ன? இலக்கியம், கலை மற்றும் அறிவியல் வளர்ச்சி. ஏன் அறிவியல் வளர்ச்சின்னு இப்ப தான் சொன்னோம். தொழில்நுட்பத்துல மெக்ரலித்தூன் கல்வெட்டு. கலை பொறுத்தவரைக்கும் நிறைய குப்தா டைனஸ்டில கலைகள்லாம் இருக்கும். இலக்கியம் பொறுத்தவரைக்கும் காளிதாசர் போன்ற மிகப்பெரிய ஒரு இலக்கண புலவர் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா தன்வந்திரி மருத்துவக்கு இருப்பாரு. விட்டாலாச்சாரியர் போன்ற நிறைய பேர் வந்து அவைகள்ல இருந்திருப்பாங்க. அதனால தான் இலக்கியம், கலை மற்றும் அறிவியல்ல சிறந்தவங்களா இருந்திருக்காங்க. கணிதம்லயும் மிக 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 ரொம்ப சிறந்தவர்களா இருந்திருக்காங்க. இவங்க தான் கலை மற்றும் இலக்கியத்திலேயே நமக்கு வந்துட்டு முன்னோடிகள் ஆன்சிஸ்டரா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 60வது கேள்வி. குப்தர் காலத்தில் நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசரான சந்திரகுப்தர் I ஓகேங்களா? குப்தர் காலத்தில் நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் ஓகேங்களா? இந்த இடத்துல வெள்ளினும் வரலாம், எப்படினும் வரலாம். நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா? சந்திரகுப்தா I அவர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் ஓகேங்களா? தங்கம் ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பருவம் அதாவது 6வது வகுப்புடைய பருவம் 3ல அலகு 3 யூனிட் பார்த்தாச்சு ஓகேங்களா? அடுத்த 20 கேள்விகள் வந்துட்டு எதை பொறுத்த வரைக்கும்னா, பருவம் 4 ஓகேங்களா? பருவம் 3ல அலகு 4ல யூனிட் 4ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல மாமல்லன் என்ற பட்டத்தை பெற்ற பல்லவ மன்னன் யான்னு கேட்டிருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அவர்கள் ஓகேங்களா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். குகைவரை கோயில்கள், மாமல்லபுரம் ஆகட்டும், ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு யார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் பெருசாக நிறைய பேர்த்த வந்து TNTET படிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு நான் போர்ஷன் சிலபஸ் வந்து அகாடமி போர்ஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் அகாடமியில். இந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதலாம் மகேந்திரவர்மன் ஆகட்டும், அவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகட்டும், அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன், ராஜசிம்மன், இவங்க சிம்ம விஷ்ணு, இவங்க 5 இல்ல 6 பேரை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ்பெஷலி வந்து முதலாம் மகேந்திரவர்மனையும் நரசிம்மவர்மனையும் தவிர்த்து இவங்க 2 பேர் இல்லாமல் பல்லவர்களுடைய கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. TNTET இருந்தாலும், TRB இருந்தாலும், செட்டாக இருந்தாலும், நெட்டாக இருந்தாலும், ஸ்லட்டாக இருந்தாலும், எந்த TNPSசியாக இருந்தாலும் பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரில் கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனோ, கலையோ, கட்டிடக்கலையோ ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஓகேங்களா? ஸோ மாமல்லன் பட்டத்தை வந்து முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா மாமல்லபுரம் இப்போ நம்ம வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து இவர் தான் ஃபவுண்டர். ஸோ அதனால தான் இவர் பேர் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. 62வது கேள்வி பாருங்க. மாமல்லபுரத்தில் அதை மோனோலித்திக் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு அந்த ஒற்றைக்கல் ரதங்களை கட்டியவங்க இந்த முதலாம் நரசிம்மவர்மன் அவர்கள் ஓகேங்களா? இந்த ரதங்கள் வந்து அவரது ஆட்சியின் கீழே செதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நரசிம்மவர்மன் பத்தி 2 கேள்வி. மாமல்லன் மோனோலித்திக்குடைய ரதாஸ் வந்து கட்டினது. வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? முதலாம் நரசிம்மவர்மன். ஏன் இவரை வாதாபி கொண்டான்னு சொல்றாங்க? இப்போ வந்து கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு முதலாம் ராஜேந்திரன் சொல்லுவாங்க. ஏன்னா கங்கை வரைக்கும் பகுதிக்கு போய் வெற்றி பெற்று வருவாரு. அதனால வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து நிறைய வரும் ஓகேங்களா? என்ன சொல்கிறது, கடம் கொண்டான், கடாரம் கொண்டான், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு மூவி பேரில் அவர் கொடுத்த டைட்டில்ஸுமே வரும் ஓகேங்களா? அதே போல் வந்து இந்த இடத்துல பல்லவ மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா? முதலாம் நரசிம்மவர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மனுடைய பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். இவருடைய தலைநகரான வாதாபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாளுக்கியர்களுடைய யாருடைய தலைநகர்? சாளுக்கியர்களுடைய தலைநகர் அது வாதாபியை எரிச்சிருவார். ஆக்சுவலாக எரிச்சு அதை வந்து கைப்பற்றுவார். அதுதான் வாதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வரும். என்ன அப்படின்னா ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய அப்பா வந்துட்டு 2ஆம் புலிகேசி அவர்கள் அந்த அஷ்ஷரை தோக்கடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் புலிகேசி அவர்கள் வந்து இவங்களையும் தோக்கடித்திருப்பார்கள். இவருடைய அப்பாவான முதலாம் மகேந்திரவர்மன் அதாவது மத்தவிலாச பிரகாசனம் எழுதியிருப்பாரு. குடைவரை கோயில்கள்லாம் கட்டியிருப்பாரு. குகை கோயில்களையும் இவர் தான் கட்டியிருப்பார் ஓகேங்களா?
அந்த அவங்க அப்பாவ தோற்கடிச்சதுனால, அதோடைய வந்து ஒரு ரிவெஞ்ச்ச வச்சுட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னா, வாதாபிக்கே போய் அவரையும் அங்கேயே முடிச்சுட்டு, தோற்கடிச்சு அந்த ஊர எரிச்சு பட்டம் வந்து பெற்றிருப்பார். யாரு? இந்த முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் இவருக்கு வந்துட்டு மாமல்லன் அப்படின்ற பட்டம், மாமல்லபுரத்தில சிற்பங்கள் வந்துட்டு செதுக்குனதுனால, அதாவது மூலவர்த்தி கிரதம்னு சொல்லுவாங்க. அது செதுக்குனதுனால, வாதாபின்றது வாதாபியை எரித்து கையாண்டதுனால, வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க. சாளுக்கியர்களுடைய தலைநகரம் இந்த இடத்துல பதாமின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வாதாபி குடுக்கல. நீங்க எதுக்கு டைரக்ட்டா போனா பதாமிக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கே தெரியும் காஞ்சிபுரம் பொறுத்தவரைக்கும் பல்லவர்கள் இருக்குது. மதுரை பொறுத்தவரைக்கும் பாண்டியர்கள் இருக்குது. ஓகேங்களா? மாணிக்கேடா வந்து அந்த இவங்க லெட்டர்ஸ்ல வருவாங்க. ஸோ அப்போ வந்து எலிமினேஷன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, பாதாபி அப்படின்னு குடுத்ததுனா பாதாபி இல்லன்னா வாதாபி. ஓகேங்களா? ஸோ வாதாபி அப்படின்றது வந்துட்டு லேட்டர்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்ததுன்னா, பாதாபி அப்படின்ற பேர்ல தான் தலைநகரம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. 65வது கேள்வி. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி தோற்கடித்த பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ அவர தோற்கடிச்சு தான் என்ன பண்ணுவாருன்னா, வாதாபி கொண்டான்னு டைட்டிலே எடுப்பாரு. ஸோ தலைநகரம தாக்கி அந்த 2ஆம் புலிகேசிய வந்து கொன்னு செம்மையா அவர் இடத்துக்கே போய் அவர் பொருள வச்சு அவர செஞ்சுட்டு அவர் வந்துட்டு வருவார். ஓகேங்களா? அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் தான். மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற நூல் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மகேந்திரவர்மன் I அவர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு. எந்த இதில எப்படி சொல்றது? எந்த லாங்குவேஜ் மொழியில எழுதுனாங்கன்னா, சமஸ்கிருதம். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நாடகம். ஓகேங்களா? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் I எழுதப்பட்ட சமஸ்கிருத நாடகம் தான் அது. 67வது கேள்வி. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா, தந்திகேசன் இல்ல தண்டிதுர்க்கன்னு சொல்லுவாங்க. யாரு? ராஷ்டிரகூடா வந்து என்ன சொல்லுவாங்க? தண்டிகேசன். உங்களுக்கு தண்டிதுர்க்கான்னு தான் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் தந்திதுர்க்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்ல, தந்திகேசன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஓகேங்களா? இவருடைய காலம் அப்படின்னும்போது 733ல சாளுக்கியர்களிடமிருந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றி பிடிச்ச வம்சம், தோற்றுவித்த வம்சம் தான் இந்த ராஷ்டிரகூட வம்சம். தண்டி. ஓகேங்களா? ஸோ 68வது கேள்வி. எல்லோரா குகை கோயிலில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர் அவர்கள். இவர் ராஷ்டிரகூட மன்னர்ல மிக சிறந்த ஒரு மன்னர். கட்டடக்கலையிலும் மிக சிறந்த அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் தான். இந்த கேள்வி நிறைய டைம் வந்திருக்கு. பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 70வது கேள்வி. ஐஹோல் கல்வெட்டை இயற்றியவர் யாருன்னா, ரவிகீர்த்தி அவர்கள். புலிகேசினோட டைம்ல வரும் பார்த்தீங்களா? 2ஆம் புலிகேசின் ரவிகீர்த்தி. இவர் யாருன்னா, 2ஆம் புலிகேசியுடைய அரசவை கவிஞராக இருந்தவர் தான் இந்த ரவிகீர்த்தி. அவரால் தான் அந்த கல்வெட்டு, சாளுக்கியருடைய கல்வெட்டு செதுக்கப்படுது. 71வது கேள்வி. சாளுக்கியர்களின் ஆட்சியில் புகழ்பெற்ற பட்டடக்கல் வளாகத்தில் அமைந்துள்ள கோயில் எது? நல்லா பார்த்துக்கோங்க. பட்டடக்கல். விருப்பாட்சர் இருக்குல்ல, கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். விட்டாலாச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். ஓகேங்களா? இதே சேமில் கிருஷ்ணதேவராயோட காலத்துலையும் கிருஷ்ணதேவரா அவர்கள் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் தேவையில்ல. விருப்பாட்சர் அப்படின்ற கோயிலை கட்டினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியரோட காலத்தில். எக்ஸ்பெஷலி யார் கட்டுறாங்கன்னா, விக்ரமாதித்தன் 2 ராணியால் இந்த கோயில் கட்டப்பட்டது. அதாவது ஒரு இளவரசி எப்படி சொல்கிறது, ஒரு பெண்ணால் கட்டப்பட்ட கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர் வம்சத்தில் விருப்பாட்சர் கோயில். நீங்கள் வந்து இந்த பொன்னியின் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயில் கட்டுறதுக்கு நன்கொடை கொடுக்கறதாகட்டும், கோயிலோட பிளானிங் சிஸ்டம் ஆகட்டும், ஒரு பெண், அதாவது அந்த நாட்டோட இளவரசி ஆகட்டும், இல்லை குயினாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய பெண்ணாக வந்து கட்டுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலை கட்டின ஒரு பெண் யாருன்னா, விக்ரமாதித்தன் 2 ராணி தான் வந்து கட்டுறாங்க விருப்பாட்சர் கோயில். ஓகேங்களா? ராஷ்டிரகூடோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாணிக்கேடா நம்ம முதல்ல பார்த்தோம்ல. ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த சாளுக்கியர்கள் அப்படின்னும் பாதாபின்னு பார்த்தோம். காஞ்சிபுரம் பல்லவர்களுக்கு, மதுரை அப்படின்னும் போது யாருக்குன்னா மதுரை வந்துட்டு பாண்டியர்களுக்கு வருவாங்க. அப்போ அந்த மாணிக்கேடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள். ஓகேங்களா? ராஜாக்கு வந்து மானியம் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாணிக்கேடம் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கேடம் பகுதி கர்நாடகாவில் இருக்குது. இந்த மாணிக்கேடம் வந்து எங்கே எக்ஸ்பெஷலாக மால்கெட் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது. இது வந்து ராஷ்டிரகூடர்களுடைய தலைநகரம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அது வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகேங்களா? 73வது கேள்வி. ராஷ்டிரகூட வம்சத்தின் மிக சிறந்த சமண அறிஞரும் கவிஞருமானவர் யார்? ஸோ நம்ம வந்து இந்த கொஷின் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா அமரகோஷன் ஒரு மிகப்பெரிய சிறந்த மன்னன் இருப்பார் ராஷ்டிரகூட வம்சத்தில். மிக சிறந்தவர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ புலிகேசி அந்த சாளுக்கியர் வம்சத்தில் சிறந்தவர் 2ஆம் புலிகேசி அவர்கள். அதே போல் வந்து பல்லவர்களை சிறந்தவர் வந்து மகேந்திரவர்மன் 2ஆம், அதாவது நரசிம்மவர்மன் 1. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ சோழர்கள், அப்போ வந்து பாண்டியர்களை சிறந்தவர் ஜடையவர்மன் பாண்டியன். ஸோ அந்த மாதிரி சுந்தர பாண்டியன். ஸோ சோழர்களில் சிறந்தவர் வந்து குலோத்துக்கன் ஆகட்டும், கரிகாலன் பெருவளத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? சேரர்களில் சேரன் செங்குட்டவன் இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ராஷ்டிரகூடர்கள் வம்சத்தை மிக சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லும் போது யாருன்னா வந்துட்டு இந்த அமோகவர்ஷர் அவர்கள் தான். அதே போல சதவாகன வம்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சிறந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமி சதகர்ணி அவர்கள் தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், தாயோடைய பேரை முன்னாடி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், கௌதமின்ற பேர். ஓகேங்களா? ஸோ ஜீனசேனர் அவர்கள் வந்து அமோகவர்ஷருடைய மன்னர், அவையில இருந்த ஒரு புலவர். ஓகேங்களா? எக்ஸ்பெஷலி வந்து சமண அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜீனசேனர் அவர்கள். 1 செகண்ட்.
74வது கேள்வி. தென்னிந்திய வரலாற்றில் முக்கால போராட்டம் அதாவது ட்ரை பார்ட்டி ஸ்ட்ரகிள் யாருக்கிடையே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரகூடர்கள், பாலர்கள், பிரதிகாரர்களுக்கிடையே நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து டிஆர்பிலே படிச்சிருப்பீங்க. இந்த கன்னௌஜ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கன்னௌஜ் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ராஷ்டிரகூடர்ஸ், பாலாஸ் நெக்ஸ்ட் வந்து பிரதிகாரர்களுக்கு வந்து இடையே வந்து அந்த ஒரு போராட்டம் நடக்கும். ஓகேங்களா? எப்படின்னா விஜயநகருக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு விஜயநகருக்கும் பாமினிக்கும் வந்துட்டு அந்த இடத்த கைப்பற்றதுக்கு அந்த துங்கபத்ரா நதியோட இடத்த கைப்பற்றதுக்கு வந்து போராட்டங்கள் நடக்குமோ எக்ஸ்பெஷலி அந்த மாதிரி இவங்களுக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த முக்கூட்டம் அப்படின்னும் போது இவங்க தான். 75வது கேள்வி. பல்லவர் காலத்தில் இது ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். கடமை அப்படின்னு சொல்லுவாங்க நிலவரி. மேலை ஓகே மேலை கங்கர்களின் தலைநகரம் மேபி சுங்கர்கள் மூலம் தலைக்காடு அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ மேலை சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவரான 2ஆம் தைலப்பர். ஓகேங்களா? யார் மேலை இப்போ சாளுக்கியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். வெஸ்டர்ன் சாளுக்கியர்ஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியர்ஸ்னு சொல்லுவோம். மேலை சாளுக்கியர்கள் இல்லை கல்யாணி சாளுக்கியர்கள் அந்த மாதிரி கீழே சாளுக்கியர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மேலை சாளுக்கியர்களில் யார் வந்துட்டு தோற்றுவிக்கிறாங்க நிறுவனம் பண்ணுறாங்க 2ஆம் தைலப்பர் அவர்கள் தான். ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. தைலம்லாம் வந்து எந்த ரேக்கில் வச்சுருப்பாங்கன்னா மேலே இருக்க ரேக்கில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கவிராஜ மார்க்கம் என்ன கன்னட மொழி படைப்பை எழுதி ராஷ்டிரகூடர் மன்னர் யார்? நம்ம இத்தனை பேர் சொன்னோம்ல. ஸோ இவர் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். அதனால கொஸ்டினாகவே எடுத்து வந்திருக்கேன். ராஷ்டிரகூடரில் முதலாம் அமோகவர்ஷன் வந்து ரொம்ப மிக சிறந்த மன்னர்னு சொன்னால் அவர் தான் என்ன பண்ணாருன்னா கன்னட மொழி. ஓகேங்களா? ஸோ மால்கெட் அப்படின்ற பகுதியில் வந்து இருக்குது மார்க்கேயம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கவிராஜ மார்க்கம் அப்படின்ற ஒரு கன்னட மொழியுடைய நூல் படைப்பு வந்து இந்த முதலாம் அமோகவர்ஷன் அவர்கள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 79வது கேள்வி. பல்லவர் காலத்தில் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறியவரான மகேந்திரவர்மன் I அவர்கள். ஓகேங்களா? யாரு? பல்லவர் காலத்தில் சமண மதத்திலேருந்து சைவம். ஸோ வந்துட்டு என்னன்னா சமணம்னா வந்துட்டு யாரை கும்பிட்டாலும் இந்த இவங்க இருப்பாங்க இப்போ ஜெயினிசம் சொல்லுவாங்க. அவங்கள்லேருந்து சைவம்னா சிவனை கும்பிட்றாங்க. அதுக்கு வந்து மாறப்பட்டவர் யாருன்னா இந்த மகேந்திரவர்மன் தான். யார் மாற்றிருப்பாங்கன்ற கேள்வியும் கேட்கலாம். யாருன்னா அப்பர் அவர்களால், அதாவது அப்பர்னா திருநாவுக்கரசர் என்பவரால் மாற்றப்பட்டவர் தான் இந்த மகேந்திரவர்மன் I அவர்கள். ஓகே நல்லா வச்சுக்கோங்க. மகேந்திரவர்மன் ரொம்ப முக்கியமான ஒரு பல்லவ மன்னன். அவரை மாற்றினவர் அப்பர் என்னும் திருநாவுக்கரசர் வந்து சமண சமயத்துலேருந்து சைவத்துக்கு மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஓகே லாஸ்ட் கேள்விங்க. திராவிட பாணி கோயில் கட்டிடக்கலை தொடங்கியவர் யாருன்னா பல்லவர்கள் தான். ஸோ காஞ்சிபுரம்லன்னு சொல்லியாச்சு. அப்போ திராவிடியன் ஸ்டைல் யார் தொடங்கியிருப்பாங்கன்னா பல்லவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க தென்னிந்தியாவுடைய கட்டிடக்கலையில். ஓகேங்களா? ஸோ இதோட டிஎன் டெட் பொறுத்த வரைக்கும் 6வது டேர்முடைய அதாவது 6th டேர்மில் அதாவது 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய 4 லெசன்ஸ் இதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இதான். ஓகேங்களா? ஸோ வந்து டிஎன் பொறுத்த வரைக்கும் இதோட கூற்றுகளோ இல்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாடல் சாம்பிள் கொஷின் பேப்பர். உங்களுக்கு யாருக்கா டிஎன் டெட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 8940787647 மெசேஜ் பண்ணுங்கள். சைல்ட் பெடகாலஜி நாளைக்கு கூட முடிக்க போகிறோம். 99 rupees ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 3 பிடிஎஃபாக தான் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பர் யூனிட்க்கு 25 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்துட்டு இந்த 6th டேர்ம்லேயுமே ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு. செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இன்னைக்கு ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். நாளையிலேருந்து ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படியே தொடர்ந்து வந்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுல் ரிவிஷனுக்கான அந்த உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஃபுல் ரிவிஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபுல் ரிவிஷன் லாஸ்ட் 10 days நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் உட்பட அதுக்கப்புறம் டிஎன் டெட்டோட ப்ரீவியஸ் இயர் உட்பட ப்ரீவியஸ் இயர் நம்ம ஒரு டைம் வந்துடலாம். யூடியூப்ல சொல்லிடலாம். கொஷின் ஆன்சர் உட்பட சைல்ட் பெடகாலஜி உட்பட வந்துட்டு நம்மளுடைய அகாடமியில் நம்ம டீச் பண்ணுறோம். கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம். ஆன்சர் கீ வித் அது கூடவே இருக்குமே. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 499 வரும். ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 99 சைல்ட் பெடகாலஜி 1 and 2 பேப்பருக்கு சேர்த்து. ஓகேங்களா? ஸோ நன்றி ஆஸ்பிரன்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா கீழே தம்ஸ் அப் பண்ணுங்கள். நன்றி ஆஸ்பிரன்ஸ்.